சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அதிமுகவின் மிக முக்கியமான நிர்வாகியாக இருந்த மைத்ரியன் தற்பொழுது அன்வர் ராஜா அவர்கள் திமுகவில் இணைந்தது போல் மீண்டும் அதிமுகவின் மிக முக்கியமான நபர் திமுகவில் இணைந்திருப்பதும், அதனைத் தொடர்ந்து கூண்டோடு பல நிர்வாகிகள் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைவார்கள் என்ற தகவலும் தற்பொழுது மைத்ரியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இதற்கு காரணம் என்ன? கிட்டத்தட்ட எம்ஜிஆர் அவர்களது தீவிர ரசிகராக இருந்து தொண்டனாக மாறி பல ஆண்டுகள் அதிமுகவில் பணியாற்றிய அன்வர் ராஜா அவர்களே திமுகவில் மாறிவிட்டார். இதற்கு மிக முக்கியமான ஒரு காரணம் பாஜக அதிமுக கூட்டணியில் வைத்தது. தமிழகத்தில் திமுகவை எதிர்க்க வேண்டும் என்றால் சிறுபான்மையினர்களை முதலில் ஆதரவு தெரிவிக்க வேண்டும். ஆனால் பாஜகவின் கொள்கைகள் என்ன என்பது அனைவருக்கும் நன்றாகவே தெரியும். தென் தமிழகத்தில் மட்டுமல்ல, தென் மாநிலங்களில் முழுவதுமாக பாஜகவிற்கு இடமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவிற்கு ஆதரவுகள் கொடுத்தது மிகப்பெரிய தவறு என்றும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்துதான் கடைசியாக அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்திருப்பதாகவும் தற்பொழுது தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது. அவரை தொடர்ந்து மைத்ரியன் அவர்களும் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்திருக்கிறார். தற்பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு 2026 சட்டசபை தேர்தலுக்கு முன்பாகவே 100க்கும் மேற்பட்ட அதிமுகவின் நிர்வாகிகள் திமுகவிலோ தமிழக வெற்றி கழகத்திலோ அல்லது பன்னீர்செல்வம் அவர்கள் தொடங்கிய புதிய கட்சியிலோ இணைவார்கள் என்று மைத்ரியன் அவர்கள் பரபரப்பான பேட்டி ஒன்றையும் கூறியுள்ளார். 2026 சட்டசபை தேர்தலில் அதிமுகவால் வெற்றி அடைய முடியவில்லை என்றால் அதிமுகவின் நிலைமையும் மிக மோசமாக மாறிவிடும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அதிமுகவில் இடமும் கிடைக்காது. ஏனென்றால் எதிர்க்கட்சி தலைவர் பதவியும் அவரிடம் இருக்காது. ஏன் அதிமுகவே எதிர்க்கட்சியாக இருக்காது என்பதுதான் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான பேசும் பொருளாகவே மாறியுள்ளது. 2026 சட்டசபை தேர்தலை பொறுத்தளவிற்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாஜகவுடன் கூட்டணி வைத்து தவறு செய்துவிட்டதாக கூறி அதிமுகவின் நிர்வாகிகள் திமுகவிலும் பிற கட்சிகளிலும் இணைவது சரியா? அன்வர் ராஜா மைத்ரியன் கூறுகின்ற கருத்து சரியா? OPS அவர்கள் இதைத்தான் பலமுறை அதிமுகவின் நிர்வாகிகளிடம் புரிய வைத்தார். ஆனால் அவர்கள் எடப்பாடிக்கு ஆதரவாக இருந்ததன் காரணமாக தற்பொழுது அதிமுகவின் நிலைமையும் தோல்வியை தழுவிக் கொண்டு இருப்பதாக OPS அவர்கள் கூறுகின்ற கருத்தை பற்றி கமெண்ட் வாயிலாக கூறுங்கள்.